தாடி அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு முடிவெட்டுற கடையில போயிட்டு தாடியை ட்ரிம் பண்ணா, ட்ரிம் பண்ணிட்டு இருக்கப்ப பாதியில ட்ரிம்மர் சார்ஜ் இல்லாம நின்னுச்சுங்க. அது என்னாச்சுன்னா, எப்போதுமே தாடியோடய சுத்திட்டு இருக்கோமே, மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கே, பழைய மாதிரி தாடியெல்லாம் எடுத்துட்டு இந்த வல்லவன் படத்துல வர மாதிரி கிருதால ஸ்டைல் உள்ளான்னு சொல்லிட்டு அன்னைக்கு என் ஃப்ரெண்டு கடைக்கு போயிருந்தேன். ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? இந்த தாடி வளத்துல இருந்து ஒரே அரிப்பா இருக்கு ப்ரோ, இதை ஃபுல்லா எடுத்துட்டு வல்லவன்ல வர்ற மாதிரி கிருதால கோடு விடணும் அப்படின்னா வாங்க ப்ரோ செதுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவரை நம்பி நானும் ஏறி உட்கார்ந்தோன்னா அவரோட எக்யூப்மெண்ட்ல எடுத்துட்டு வந்து சுத்தி முத்தி என்னைய பார்த்துட்டு இருந்தாரு. என்ன பாக்குறீங்க அப்படின்னா, செதுக்கணும்ல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அளவு எடுக்க ஆரம்பிச்சாரு கையை வச்சு. சரி ஒழுங்கா கிருதா விட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தேன். திடீர்னு ட்ரிம்மர் எடுத்து கீழே இருந்து ஒரு கோடு மேல இருந்து ஒரு கோடு போட்டுட்டு தாடியை ரெண்டா பொளந்துட்டாரு. என்ன ப்ரோ பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டா, இதுதான் வால்வரின் எக்ஸ்மேன் ஸ்டைல் அப்படின்றாப்ல. ஐயோ இந்த மாதிரி கோடுலாம் எனக்கு வேணாம் ப்ரோ, அந்த வல்லவன் ஸ்டைல் கேட்டல அதே மாதிரி வெட்டுங்க அப்படின்னோட, சரி இருங்க வேற ஒன்று டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாப்ல. சரி ஏதோ சொல்றாரு பண்ணுங்க அப்படின்னா ரெண்டா பொளந்த அந்த தாடியை எடுத்து திருப்பி நாலா பொளந்துட்டு, ப்ரோ இப்ப பாருங்க பாக்குறதுக்கு இந்த சிங்கம் படம் சூர்யா மாதிரி இருக்கா அப்படின்றாப்ல. கேட்டோன்னு எனக்கே சிரிப்பு வந்துச்சு. சூர்யா மாதிரிலாம் இல்ல, அந்த விஜிபியில் ஒருத்தர் வெளில நிப்பார்ல அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரிலாம் வேணாம் ப்ரோ, எனக்கு வல்லவன் ஸ்டைல் விடுங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் இருங்க ப்ரோ உங்களுக்கு வேற மாதிரி டிஃப்ரெண்டா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அளவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்குள்ள நான் தூங்கிட்டேன். எந்திரிச்சு என்ன பண்றாருன்னு பார்த்தா ரொம்ப நேரமா அளவு எடுத்திருந்தாரு. என்ன ப்ரோ பண்றீங்கன்னா, நீங்க படுங்க அமைதியா நான் வெட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஃபுல்லா கோடு கோடா போட்டு விட்டாப்ல. பூனம் புறண்ட மாதிரி இருக்கு. என்னன்னு கேட்டா, இதுதான் ஃபாரின் ஸ்டைல் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னாப்ல. ஐயோ ப்ரோ இந்த மாதிரிலாம் எனக்கு வேணாம் ப்ரோ, நான் கேட்ட அந்த வல்லவன் ஸ்டைலே வச்சு விடுங்க அப்படின்னோனே போட்ட கோடெல்லாம் லைட்டா அழிச்சிட்டு ரெண்டு கோடை வச்சுட்டு அவ்வளவுதான் கட்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்றாப்ல. என்னன்னு கேட்டா, இது வந்து ரஜினியோட ஜானி இருக்குல்ல பழைய படம், அந்த ஸ்டைல் ப்ரோ உங்களுக்கு சூப்பரா இருக்கும், தைரியமா போங்க, எனக்கு அடுத்த கஸ்டமர் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு அனுப்பிச்சு விட்டாப்ல. எனக்கு மனசே கேட்கல. சரி வெளில போலான்னு போறதுக்குள்ளே நாயில வெளில குளிச்சிட்டு இருந்துச்சு. ஐயோ வேணா ப்ரோ, இந்த சந்தில இருக்கிற நாயை எனக்கு குதறிற இப்படி பார்த்தா நீங்க நான் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு கிருதால ஒரு கோடை போட்டு வல்லவன் ஸ்டைல் மட்டும் விட்டுருங்க அப்படின்னோனே, சரி நான் போட்டு வரேன்னு சொல்லிட்டு ட்ரிம்மரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தாரு பாருங்க. ட்ரிம்மர் ஆஃப் ஆயிருச்சு. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா, ஆமா வேணா நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாப்ல. அதுல சார்ஜ் இல்ல. சரி போயிட்டு பிளேடு கிட்ட எடுத்துருவாங்க ப்ரோ, இப்படி எல்லாம் வெளில போக முடியாது அசிங்கமாயிரும் அப்படின்னோட போய் எடுக்க போயிருந்தாரு. அதுக்கு நடுவுல கையிலே பிடிச்சி பிடிக்கலாமான்னு பார்த்தா செமையா வலிக்குது. சரி அவரே வந்துட்டு நெக்ஸ்ட் ஒயர்ல கனெக்ட் பண்ற ட்ரிம்மரை எடுத்துட்டு வந்து ஒரு போட்டு இந்த கோட்டெல்லாம் அவரே அழிச்சு விட்டாப்ல. இப்பதான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த வல்லவன் கிருதா கேட்டல அதை வெட்ட ஆரம்பிச்சிட்டாப்ல. சிம்பிளா கிருதால 2 கோடு தான் கேட்டேன், ஆனா என்னென்னமோ பண்ணிட்டாப்லப்பா. ப்ரோ இப்ப பாருங்க ப்ரோ, அப்படியே அச்சசலா வல்லவன் படத்துல வர அந்த கிருதாவோட ஜெராக்ஸ் மாதிரியே உங்க 2 கிருதாவும் இருக்கு அப்படின்னாப்ல. மக்களே இந்த லுக் எனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி மறக்காம வல்லவன் படத்துல வர்ற கிருதாவும் இந்த கிருதாவும் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லிருங்க.